வணக்கம் நண்பர்களே. இது வங்க புயலின் கடலோர கவியம். இன்று நம்ம பார்க்க போகிற இந்த அழகான காணொளி தொகுப்பு என்னென்னா 1980-90 காலகட்டங்களில் வாழ்ந்த செல்வந்தர்கள், குறிப்பாக கிராமப்புறத்தில் வாழ்ந்த செல்வந்தர்கள். பட்டணங்களில் நம்ம அதிகமான செல்வந்தர்களை பார்த்துருக்கோம். ஆனால் கிராமப்புறங்களில் வாழ்ந்த செல்வந்தர்களின் வாழ்க்கை முறை ரொம்ப அழகாக இருந்துச்சு. தமிழ் பாரம்பரியத்தை அவங்க ரொம்ப அழகாக பேணி காத்து வந்ததற்கு இப்படிப்பட்ட வீடுகள் எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு தெரிஞ்ச ராமநாதபுரம் சுற்றுப்பகுதியில் 70, 80, 90 காலகட்டத்தில் பனை ஓலைகளால் மேயப்பட்ட வீடுகளில் தான் மக்கள் வசித்து வந்தாங்க. அன்று பொருளாதாரமோ கைத்தொழிலோ யாருக்கும் அப்படி ஒன்றும் சொல்லுபடியாக கிடையாது. ஒரு சில பரம்பரை செல்வந்தர்கள் செல்வாக்காக வாழ்ந்து வந்த அடையாள சான்றுதான் இதெல்லாம். எனக்கு தெரிந்து இந்த வீட்டில் இந்த வீட்டு உரிமையாளர்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பனை ஓலையில் தான் அதிகமாக வாழ்ந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். இன்றைக்கி இந்த வீடை எடுத்து கட்டுறாங்கனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்து முடிக்க முடியாது. அவ்வளோ விலைப்படுகள் நிறைந்து அழகான கலை நயங்களை, அறிவியல் சார்ந்த கலை நயங்களை இந்த வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேயே இந்த பாருங்கள், இந்த முற்றத்தை பாருங்கள். இது எவ்வளோ ஒரு அழகிய ஒரு கட்டடக்கலை படைப்பு தெரியுமா? ரொம்ப ஒரு அனைவருக்கும் விரும்பக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு இட அமைப்பு தான் இந்த முற்றம், நடுமுற்றம். இதில் சூரிய ஒளி, அழகான மழை நீர் மற்றும் காற்றோட்டம், ஆக்சிஜன் எல்லாத்தையுமே இந்த நடுமுற்றம் இதில் குடியிருக்கும். இந்த வீட்டிலையே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னு சொல்லப்போனால் இந்த அழகான நடுமுற்றத்தை தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல நிற்கும்போது. இந்த தண்ணி விழுந்து வீட்டிற்கு வெளியே ஓடக்கூடிய அளவிற்கு அப்போவே அழகாக பிளம்பர்னால் இல்லாத காலத்துலேயே அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் உழுவுற தண்ணி வீட்டுக்கு அப்பாறு வெளியில் போய் சேர்ந்துடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீட்டில் நான் எப்படி வாழ்ந்துருப்பாங்க. ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரசிக்கக்கூடிய விதமாக கலைநயத்தோடு அதை செஞ்சுருக்காங்க. அழகாக இருக்கணும், தலைமுறையும் இதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மரத்தை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு சேன அளவில் இந்த மரம் உத்தர மரம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். எவ்வளோ ஒரு தரம். இன்னும் 100 வருஷம் கூட அந்த வீடு அசையாமல் இருக்கும் போல் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஊக்க பாருங்கள், இந்த கொக்கி ஊஞ்சல் நடு வீட்டில் இந்த ஹாலில் ஊஞ்சல் அமைப்பிற்காக இந்த ஊக்க அதில் போட்டிருக்காங்க. அடடா, எவ்வளோ ஒரு அழகான எவ்வளோ ஒரு பார்த்து கட்டியிருக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் எலக்ட்ரானிக், மரத்தால் செய்யப்பட்ட எலக்ட்ரானிக் பாருங்கள். இன்றைக்கெல்லாம் ப்ளம்பிங் பைப்பு மரத்துலேயே அந்த கரண்ட் வயிறு போகிறதுக்கு அதை செஞ்சுருக்கான் பாருங்கள் மனசே. இப்படி இருக்கும்போது எப்படி மின்சாரம் கடத்தப்படும்? மின்சார ஷார்ட்டேஜ் இருந்தாலும் எங்கேயும் வெளியே வராது. அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகி கிடக்கு. உள்ளே 2 ஒயர் போகுது. அந்த 2 பேருக்கு நடுவுலையும் ஒரு சின்ன பீடிங் போகுது. 2 ஒயரும் உரசிக்கிறக்கூடாது. இன்றைக்கி ஒரே ப்ளம்பிங் பைப்பில் 4 ஒயரை உள்ள முறுக்கி போட்டுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், 2 ஒயரு போகிறதுக்கு தனியாக. இதில் பார்த்தீங்களா 3 ஒயர் இதுக்குள்ளே போகுது. அவ்வளோ அழகாக அந்த வீட்டை எப்படி பார்த்து கட்டியிருக்காங்க பாருங்கள்.
அதுலேயும் சின்னதாக ஒரு கபோர்ட்ஸ், வாசலுக்கு நேராக அழகு பொருட்கள், முக்கியமான பொருட்கள் வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு அலமாரி மாதிரி. மேக்ஸிமம் இது தேக்கால் செய்யப்பட்ட மரம் தான் நான் நினைக்கிறேன். கறி பிடிச்சி கிடக்குது. புதுப்பிக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு இந்த வீடு. ரொம்ப பாலடைஞ்ச நிலையில் தான் இருந்துச்சு. புதுப்பிப்பினால் கொஞ்சம் புளிர்வாக இருக்குது பார்க்க. ஒரு பெட்ரூம்ஸ்லாம் பாருங்கள், சின்னதாக பெட்ரூம்ஸ் இருக்கு. அடுத்த பக்கத்துலேயே பாத்ரூம் போட்டிருக்காங்க. இதில் என்ன காமெடினா, பெட்ரூமில் இருந்து ஜன்னலை திறந்தால் பாத்ரூம் தெரியுது. அப்போ தான் பாத்ரூம் போகிறவ எப்படி என்ன நம்பிக்கையில் போகிறதுன்னு தெரியல. பெட்ரூம் ஜன்னலை திறந்தோடனே பாத்ரூம் ஓப்பனாக தெரியுது. இந்த ஒரு விஷயந்தான் என்ன பிளானில் கட்டினாங்கன்னு தெரியலை. ஓகே, சின்ன பிள்ளைங்கள் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஊக்குனா பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வித்தியாசமாக. அது எதுக்குன்னா, கொசு வலை இந்த மாதிரி விஷயங்கள் கட்ட பாருங்கள். 4 மூலையிலையும் இந்த ஊக்கு இருக்குது, சின்ன பொடி ஊக்கு இருக்குது. கொசு வலை போன்ற பொருட்களை இதை கட்டிக்கிறதுக்காக. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஃபேன் வசதி கிடையாதுல்ல. சுவர்கள் எல்லாம் இன்னும் ரொம்ப தரமாக இருக்குது. பெயிண்டிங் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது புதுப்பிக்கிறதுக்காக. அதனால் அதை சார்ந்த பொருட்கள் வந்து நம்ம கண்ணில் அதிகமாக படுது. பாத்ரூம் அழகாக ஒரு சின்னதாக ஒரு பாத்ரூம் வீட்டுக்குள்ளே அட்டாச். ஓட்டு வீடை எவ்வளோ அழகாக ஒரு வர்ணித்து கட்டிக்காங்க. ஆனால் அந்த ஒட்டு வீட்டுக்கு மேல் பகுதியை பாருங்களேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கீழே புள்ள மரங்களால் ஃபால் சீலிங் டைப்பில் பண்ணிட்டாங்க, பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் அதுக்கு மேற்பகுதி பொருட்களையெல்லாம் அடுக்கி வைக்கும்படி பரன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள ஒரு ஆள் மேலே ஏறி நடந்து போகலாம். வீட்டிற்கு பயன்படுத்தாத பொருட்கள்லாம் மேலே வச்சிடலாம். அப்படி அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கல் தூண்களெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இப்படிப்பட்ட வீடுகள் உள்ள தரம் இப்போ கட்டுற வீடுகளில் கிடையாது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே எம்சாண்ட் பிசாண்ட் அப்படி போயிடுச்சு. பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்கப்பா. அது எல்லா அறையிலையும் இந்த ஊக்கு பொருத்தப்பட்டிருக்கு. நிச்சயமாக அது வந்து கொசு வலை, முக்கியமான பொருட்களை எல்லாம் கீழே வைக்க முடியாத பொருட்கள்லாம் மேலே கோர்த்து போடுற மாதிரி. ஜன்னல் அலமாரி அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. கதவுகளெல்லாம் இன்னும் அந்த தரம் மாறாமல் இருக்குது. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது கதவுகளெல்லாம். திரும்ப திரும்ப அந்த நடுமுற்றத்துக்கே தான் மனசு போகுது. மழைக்காலங்களில் அந்த நடுமுற்றத்தில் நின்றா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபால் சீலிங் டைப்பில் அன்னைக்கே செதுக்கியிருக்காங்க வீட்டை. அலமாரி அப்படின்னு சொல்லுவோம், சூப்பராக பண்ணிக்காங்க பாருங்கள். அந்த லாக் இன்றைக்கி தான் என்னென்னமோ லாக் வந்திருக்கு. அன்றைக்கி பாருங்கள் சிம்பிளாக முடிச்சிருக்கான் பாருங்கள் நம்மால். அவ்வளோதான் லாக்கு. கூட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. வடிவேல் சொல்கிற மாதிரி இந்த கம்பியில் 3 கம்பி அண்ணனோட சொந்த கம்பின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி 3 கம்பி இங்கே கழட்டி வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க. நாட்கள் காலகட்டம் கடந்து போனதுனால உப்பு காற்று கம்பியெல்லாம் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருச்சு கடற்கரை காற்றுனால. மறுபடியும் இந்த மேலே காட்டுறேன் பாருங்கள், அந்த பரன் அமைப்புகளை கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மேலே லைட் செட்டிங் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் கீழே ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் ஒரு கிச்சன், டேபிள் டாப் அமைச்சு கிச்சன் பக்கத்துலேயே ஒரு விண்டோ கொசு வலையே அமைக்கப்பட்டிருக்கு. தேவையில்லாதெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு. நல்லா இருக்குங்க. அடடா, இங்கே பாருங்கள், ஒரு பீரோவை பாருங்கள். தேக்கு மரமா வேங்க மரமானு தெரியல.
ஒரு பீரோ. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 குடும்பத்து பொருள்களை, துணிமணிகளை வச்சுக்கலாம் நமக்கு. அப்படி அமைக்கப்பட்டிருக்கு இந்த பீரோ. இது வந்து ஒரு நடுமுற்றத்துக்கு முந்தைய ஒரு திண்ணைன்னு சொல்லலாம். இது ஒரு பூஜை அறை. பூஜை அறையை ஒரு பெட்ரூம் சைஸில் செஞ்சுருக்காங்க. தமிழன் வழிபாட்டுக்கு பெயர் போனவன், ஆன்மீகத்திற்கு பெயர் போனவன் அப்படிங்கிறதுக்கு இந்த அறை ஒரு சான்று. ஒரு பூஜை அறையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உள்ளே உட்காந்து வழிபாடு செய்யலாம் நமக்கு. அந்தளவுக்கு இந்த அறை அமைக்கப்பட்டிருக்கு. பரவாயில்ல, எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணியாச்சு, பெயிண்டிங் பண்ணி. இது வந்து முதல் முற்றம், என்ட்ரன்ஸ் ஹால் சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில். அது அமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். வந்தவங்களை முதல்ல உட்கார வச்சு பேசி அனுப்புகிற மாதிரி அழகாக ஒரு முதல் முற்றம் அழகாக இருக்குது. ஒரு சில அப்புறப்படுத்தப்பட்ட பொருட்கள்லாம் குமிச்சு கிடக்கு, பழைய பொருட்கள் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் எப்படி ஓல்ட் இஸ் கோல்ட். இதெல்லாம் அந்த காலத்து ஒரு முகப்பு அமைப்பு, ஓல்டு டிசைன் டெக்னாலஜிஸ் இதெல்லாம். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய மாடல். பரவாயில்லையே. அதான் நான் சொல்கிறேன்ல, பனைமரத்து ஓலையால் வேயப்பட்ட வீட்டில் வாழ்ந்த அநேக மனிதர்கள் வாழ்ந்த காலகட்டம் இது. குறிப்பிட்ட காலத்தில் இப்படிப்பட்ட வீடுகளை எல்லாம் செல்வந்தர்கள் மட்டுமே, மற்ற மக்கள், பாமர மக்கள் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு வீடுகள் அந்த காலத்தில் இது. இதை பாருங்கள், முதல் முற்றத்தில் ஒரு ஓரமாக ஒரு அறை, அதாவது வீட்டுக்கு உள்ளே உள்ள அறைகளுக்கு அப்பாற்பட்டு தனியாக இருக்குது. இது எதற்காக இப்படி அப்பாற்பட்டு இருக்குது இந்த அறை அப்படின்னு நான் யோசிக்கும்போது, கெஸ்ட்டு, சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா இதில் தங்க வைப்பாங்க நினைக்கிறேன். ஆமாம், கெஸ்ட்டு, சொந்தக்காரங்க வந்தவங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த ரூமில் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு. அதாவது வீட்டுக்குள்ள வரைக்கும் நம்ம அழைத்து போக வேண்டிய அவசியம் இல்லாத நபர்களை. சுவிட்சு பாருங்களேன், அந்த காலத்து சுவிட்சு இன்னும் ஒர்க்கிங்கில் இருக்குங்க. அதே ஓகே. இன்னொரு விஷயம், திருமணமான புதுமண தம்பதிகளை இப்படி தனிப்பட்ட ரூமில் ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு உள்ள பிள்ளைங்க இவங்கெல்லாம் தொந்தரவு இல்லாமல் அவங்க இருக்கணும் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். தனியாக ஒரு அழகான அறை, முதலிரவு போன்ற விஷயங்களில் பயன்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அந்த வீட்டோட அமைப்பை பாருங்கள், வெளியிலேருந்து நான் எடுக்கிறேன். ரொம்ப அழகாகவே இருக்குது. பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்குது. பாலடைஞ்சு கிடந்திருக்கு ரொம்ப வருஷமாக. வணக்கம் நண்பர்களே, உங்கள் புயலின் கடலோர கவியம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகான வீடியோக்குள்ளே நான் பதிவிட்டுட்டு தான் இருப்பேன். ஆமாம், இது உங்கள் புயலின் கடலோர கவியம். அனைவருக்கும் நன்றி.